வணக்கம் மக்களே, கவின் அவர்களுடைய நடிப்பில் ஸ்டார் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ட்ரைலர் வந்த பிறந்தே இந்த படம் எப்படா 10ஆம் வரும் தேட்டரில் போய் படத்தை பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தேன். ஏன்னா ட்ரைலர் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. போன படம் கவின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, படமும் சரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்துக்கு போனோம். என் எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படத்தில் நான் எதிர்பார்த்து போன கவின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் இருந்துச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வீடியோ எப்போ முடியும்னு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு காட்சியும் சரி, படத்தில் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற ஒரு டைலாக் நம்மளை கிளைமேக்ஸில் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொண்டு போய் படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கவின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் கடைசியாக ஃபீல் பண்ணது என்னென்னா, கோலிவுட்க்கு ஒரு நியூ ஸ்டார் பட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கவின் அவர்கள் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இருந்தாலும் நாம் எதிர்பார்த்து போன அளவுக்கு இந்த படம் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது மைனஸ் நமக்கு அப்படின்னு தோணா, கதையா இல்லை சொன்ன வந்த விதம் அங்கங்கே மிஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹால்கில் அப் அண்ட் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி படத்தில் சீன்ஸ் நல்லாவே போய்ட்டுருக்கும், சன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கும். அந்த ஸ்லோவெல்லாம் அப்படியே தூக்கி தாங்கிறது வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய பின்னணி இசையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு லவ் போர்ஷன் இருக்கும், அதே செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு லவ் போர்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் வர ஆக்ட்ரஸான அந்த லவ் போர்ஷன்ஸ் செம்மையாக நான் லைக் பண்ணேன். அதே மாதிரி கவின் அவர்களுடைய 2 எமோஷ்னல் சீன் என்னையே கண்கலங்க வச்சிருச்சு. கண்டிப்பாக படம் பார்க்கும்போது ஆடியன்ஸான உங்களுக்கும் அந்த ஃபீல் தரும், அந்தளவுக்கு அவர் நடிச்சிருப்பார். அதே மாதிரி படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் இது அது இல்லை, இதை அங்கே பார்த்ததில்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும். இதை யோசிக்கும் போதில்லை டைரக்டர் வந்து அவர் சினிமா லைஃப்பை பார்த்து இன்ஸ்பயர் எடுத்தாரா, இல்லை சில படங்கள் அது மாதிரியே வந்திருக்கு, ஸோ அதெல்லாம் இன்ஸ்பயர் வச்சு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சாரான்ற மாதிரி தான் தோணும். இந்த மாதிரி ஏண்டா அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் மறக்கடிச்சு கவின் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மளை படம் முழுக்க கொண்டு போயிடும். அதே மாதிரி இந்த சம்மருடைய ஹாலிடேஸை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அரண்மனை 4 சூஸ் பண்ணலாம். இந்த தனி கேட்டகரியாக இருப்பாங்க இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படம் பார்க்கணும், இல்லை நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஸ்டார் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு படம் கவின் அவர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தின ஒரு படமாக அமைஞ்சதுனால அவருடைய கெரியருக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டான படமாக தான் பார்க்க முடியுது.